இப்படி ஒரு வீரன் என்னுடன் போரிட்டவன் இந்த போடு போறோம். சாதாரண ஆளாக இருக்க முடியாது. எல்லார் கையிலும் தான் வாழ் இருக்கு. மன்னிக்கிறோம். தவறு செய்வர்கள் தான் தண்டிக்கப்படுவார்கள். மானங்காத்த அந்த மாவீரன் பாராட்டப்பட வேண்டியவன். இதை சொல்ல நீயா? நான் யார்? இந்த மண்ணிலே பிறந்தவன், மானம் உள்ளவன். கடைசியாக சொல்கிறேன், பெண்கள் மானத்தோடு விளையாடுகின்றவர்கள் தலைகள் தலையிலே ஊழும் போது முயற்சல். உங்கள் சக்கரவர்த்தியிடம் போய் சொல்லுங்கள், முகத்தால் அடித்தே உங்கள் சோழ நாட்டு புலியை பாண்டிய நாட்டு வளர்ச்சி தோற்று விடுவார் என்று. மானம் இழந்து வாழ்வதை விட நாம் எல்லோரும் அழிந்து விடுவதே மேல். குடிமக்களை பாதுகாக்கின்ற சக்தி நமக்கு இல்லை என்றால் இந்த பட்டமும் பதவியும் தான் நமக்கு எதற்கு? நமது சந்ததிகளாவது சுதந்திர மக்களாக தன்மானத்தோடு தலைமுந்து வாழ். துரும்பல் அரசை மக்களின் சிந்தனையை ஒன்றுபடுத்தி வைத்திருக்கும் மகத்தான சக்தி. மரியாதையாக போய்விடு. அதைத்தான் உங்களும் சொல்லுகிறேன். இந்த யார் அவரு? அவர் யாருன்னு சொல்லட்டுமாடா? எங்கெங்க அக்கிரமங்கள் நடக்குதோ அங்க தோன்றுகிற பரமாத்மாடா அவரு. தற்கொலை செய்து கொள்வது கோழைத்தனம். போராடி வாழ்வதுதான் 300 ஆண்டுகளாக நம்மை கவியிருக்கும் அடிமை தலையை, அவமான மூடுபதியை விலக்க வந்த அற்புத பேரொடி அவர்தான். இந்த நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம், வேதனை இருளை போக்க வந்த விடிவெள்ளி. இந்த வினாடி முதல் விடுதலை பெற வேண்டும் என்ற சுதந்திர வேட்கையை மக்களின் மனத்தில் மட்டுமல்ல, அவர்கள் நாடி நரம்புகளெல்லாம் ஏற்றுவேன். புரட்சி கனவை தூண்டி விடுவேன். எனது ரத்தத்தின் ரத்தமான ஆயிரக்கணக்கான உணர்ந்திறப்புகளையும் கொண்டு குவித்த பகைவர்களை நிச்சயம் பழிவாங்கிய தீர்வேன். என் அண்ணனின் மீதானை, இந்த மண்ணின் மீதானை, என் தாயின் மீதானை. ஒரு தாயின் பெயர் தாங்காது என்பதால் தானே தனித்தனியாக பிறந்தோம். அருமையான விளக்கம் அண்ணா. நீயும் என் தம்பிதான். இந்த அண்ணாவின் லட்சக்கணக்கான தம்பிகளில் லட்சிய தம்பி. உனது வீரத்தை பாராட்டுகிறேன் தம்பி. அண்ணா, இந்த பாட்டை மீட்கின்ற பொறுப்பை எங்களிடம் தாருங்கள் அண்ணா. வெற்றி நிச்சயம், வீணர்களின் வீழ்ச்சி அதைவிட நிச்சயம். நீ தலைமையேற்பது தர்மமே தலைமையேற்பது போல எனக்கு தோன்றுகிறது. மரியாதையாக போகுங்கள், இல்லையானால் உங்கள் ஊர் உங்களுக்கு சொந்தமல்ல. வைகையின் பெருவெள்ளம் போல் மக்களின் வாழ்விலே இன்பம் பெருகட்டும். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் என்னையே அர்ப்பணித்துக் கொண்ட பிறகு சிறை, சித்திரவதை இவைகளை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட முடியுமா? உன் கேள்வியில் பாசம் இருக்கிறது, ஆனால் வீரம் இல்லை. ஆட்சியில் இருந்தால்தான் அதிகாரங்களை பயன்படுத்தி நாடு முழுமைக்கும் நன்மைகள் செய்யலாம். அரசே, மாற்றான் வசப்பட்ட மக்கள் வேங்கையிடம் சிக்கிய மானை போல் துடிக்கிறார்கள். ஆமாம் அண்ணா, தாமதிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நல்லவர்களுக்கு விழுந்த சம்மட்டி அடியாரும். தர்ம தேவதை அங்கே குடியேறட்டும். மக்கள் கொதித்தெழுவார்களே, அவன் கலகக்காரன் அல்ல. பொங்கி வரும் துன்ப வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்க வந்திருக்கும் புரட்சி தலைவன். அரசியலில் நான் சந்திக்காத சூழ்ச்சியா? சூழ்ச்சியிலே மூழ்கி மீண்டு வருவதுதான் ராஜதந்திரம். ஆபத்து என்று தெரிந்துமா? ஆபத்தை எதிர்நோக்கி செல்வதுதான் ஆண்மை. அவர் வாய் திறந்து கேட்டவுடன் வாரி வாரி கொடுக்கிறார்களா? ஊர் மக்களின் உள்ளங்களை எல்லாம் வென்றிருக்கிறாரா? அவர் போகும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் போல் கூடுகிறார்களாம். அரசியல் ஆபத்துகளை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. நீதிக்காக போராட நீங்க எப்படிங்க எங்களுக்கு தகவலாக முடியும்? உங்க பசியை தீர்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். என் மீது பாசமும் அன்பு வைத்திருக்கும் தாய் குலத்திற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? தாயே, உங்க அன்பை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஒருவருக்கு ஒரு தாய் தான் உண்டு. ஆனால் உங்களுக்கோ இந்த நாடு முழுவதும் கோடிக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறார்களே. நாங்கள் ஏன் கைமாறு செய்யணும்? எல்லாரும் வாழணும்னு நாட்டுக்காக நீங்க செய்யற தொண்டு, துயரத்தை பாக்குறப்பெல்லாம் அதை துடைக்க முயற்சிக்கிற உங்க பண்பு, எதிரிக்கும் இரக்கம் காட்டுற உங்க நல்ல நெஞ்சம், இல்லேன்னு வந்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற உங்க கொடையுள்ள, இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் நன்றி சொல்ல. உங்களுக்கெல்லாம் என் கடமை நிச்சயம் செய்தே தீர்வேன். என் அன்பு தாயே, காலம் கனியட்டும். புரட்சி புலவர் எங்கே, புரட்சி புலவர் எங்கே என் உயிர் எழுப்பியே, அது இருக்கார் பார். இதோ நானே வந்து விட்டேன். சத்தியத்தின் குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டால் பஞ்சகளை நெஞ்சு நெருங்கத்தான் செய்யும். அப்படி நான் என்ன குற்றம் செய்தேன்? ஒன்றா இரண்டா?
கல்வி சாலைகளுக்கு நிதி உதவி செய்தாய். உனது கவிதைகளால் பாமர மக்களை பகுத்தறிவுவாதிகளாக்கினாய். மக்களிடம் நிதி பெற்று தெரிந்து போன மண்டபங்களை செப்பனிட்டாய். ஆமைகளாய் ஊமைகளாய் அடங்கி கிடந்த மக்களை சிந்திக்கச் செய்தாய். அதனால் எங்களுக்கு சேர வேண்டிய புகழையெல்லாம் நீ ஒருவனே அபகரித்துக் கொண்டாய். நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லுகிறேன், இவைதான் நீங்கள் என் மீது சுமத்துகின்ற குற்றங்கள் என்றால் இந்த உடலிலே உயிருள்ள வரையில் இதே குற்றங்களை திரும்ப திரும்ப நான் செய்து கொண்டே இருப்பேன். உங்கள் குடும்பங்களை கருகிய உள்ளங்களின் எரிச்சல். மதிப்புக்குரிய பதவியில் இருக்கும் என்னை பார்த்து நீ வளர்த்து வரும் இந்த ஆட்டு மந்தை சிரிக்கிறது. ஆட்டு மந்தையில் வல்லவரே, நாட்டு மக்கள் தான் சிரிக்கிறார்கள் சத்தியத்தை சந்திக்க நடுங்கும் ஒரு கோழையை பார்த்து. இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என் பக்கம். இப்போதாவது புரிகிறதா? நீதியும் நியாயமும் தர்மமும் என் பக்கம். ஏன், உங்கள் நாட்டு மக்கள் கூட என் மீது உயிரை வைத்திருக்கிறார்கள். என்ன தேடுகிறாய்? உங்கள் நிழலாவது உங்கள் பக்கம் இருக்கிறதா என்று தேடுகிறேன். இந்த நாட்டு மக்களுக்காகவே வாழும் அவருக்காக பேச மக்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. நீங்கள் இதுவரை கூறியவை குற்றச்சாட்டுகள் அல்ல, இந்த மாணிக்கம் மக்களுக்கு ஆற்றிய மாபெரும் தொண்டு. வல்லவரே, நீர் இப்போது என் மீது குற்றம் சுமத்தவில்லை. உம்முடைய குறுமதியை அவையில் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். ஆம், இறைவனை செய்தாலும் குற்றம் குற்றமே என்று முழங்கிய நக்கீரர் பிறந்த நாடு இது. என்ன இருந்தாலும் ஒரு எழுத்தாணி பிடிக்கும் புலவர். மன்னா, எழுத்தாணி மட்டுமல்ல, என் கை பிடிக்கும் வாழும் பேசும். புலவருக்கு வாய் வீச்சுதான் தெரியும், வாழ் வீச்சு தெரியாதுன்னு சொன்னானே பரதேசி பையன். இப்ப வாங்குறாரு எப்படி அடி? இப்போது இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை அவனோட ஒப்படைப்புதான். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை விழுங்கிக் கொண்டது அடிமைகளை சுட்டரிக்கும் சுதந்திர சுடர் தோன்றிவிட்டது. எந்த களத்தில் சபையில் அடியெடுத்து வைத்தானோ அந்த கனவை இந்த நாடு விடுதலை அடைந்து விட்டது, வீறு கொண்டு எழுந்து விட்டது. இல்லையே, உங்கள் சோழ மன்னரின் ஆட்சி தகர்த்தெறியப்படும். எச்சரிக்கை. இந்த நாடு பிழைத்துக் கொண்டது. வீர திருமகனை தாங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். தங்கள் லட்சிய கனவின்படி எதிர்காலத்தில் இந்த நாடு பொன்கொழிக்கும் திருநாடாக மலர்ந்துவிடும். பெருங்குடி மக்களே, என்னை அரியாசனத்தில் அமர்த்தியதாலோ எனக்கு மணிமுடி சூட்டியதாலோ நான் மன்னனாகிவிட்டேன் என்று கருதப்படவில்லை. உண்மையில் எல்லோரும் போதினம், நாம் எல்லோரும் போடுகிறோம். எல்லோரும் இந்நாட்டு மன்னன். யாருக்கும் அடிமை ஆகவும் மாட்டோம். நாம் யாரையும் அடிமைப்படுத்தவும் மாட்டோம். தோல்வி அடைஞ்சவங்களை பழி வாங்கிறது தான் மனித சுபாவம். ஆனா விரோதிகளுக்கும் கருணை காட்டுற மனித தெய்வத்தை பாத்தியா? பொறுப்பாலும் பதவியாலும் உங்களை ஆட்சி செய்ய என்னை அனுமதித்திருக்கின்றீர்கள். ஆனால் சிந்தையிலும் செயலிலும் என்றும் உங்களுக்கு தொண்டனாகவே நான் இருப்பேன். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் வாழ்க! வாழ்க மன்னர் சுந்தர பாண்டியன்! பொறுத்திருந்து பார். பிரமாதம். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், உலகை புரிந்து கொண்டவன், மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன், மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் என்னை தெரியுமா.
மனத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் ரசிகன்